ஏ பையா இன்னைக்கு கணக்கா எவ்வளோ பீஸ் அடிச்சா ஓகே ஓகே வேலண்ணா இருப்பாரு போனோம்னா 300 டீ காசு சரி வாங்கிக்கலாம்டா. நானும் வேலைக்கே வரல குடுப்பாரு என்ன பண்றது அட்வான்ஸ் வேணும்னு சொல்லி கேளுண்ணா. அட்வான்ஸ் வாங்கிக்கலப்பா. நீ கேளு என்ன பண்றது தெரியல. நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன், அதுக்கப்புறம் நீ கேளு. சரி கணக்குங்க கணக்கு வந்து சூர்யா கிட்ட கொடுத்துனா. சரி டீ காசு ஒரு 300 அஞ்சாம் தானே வாங்கின சாப்பிட்றதுக்கு 100 ரூபா வாங்கிட்டுங்க. சரி இன்னொரு 200 இருக்குறா செலவுக்கு வேணுங்க. இந்தியா தம்பி உனக்கு வேலையில வந்திருக்குற ஏன்னா தம்பி வேலைக்கு வேலை அட்வான்ஸ் கேட்குற முன்னூறு கேட்குற பாட்டி குடம் தெரியலையா? ஏன்டா அப்படி பண்றீங்க? வேலைக்கே வராது அட்வான்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா நான் தானே முதல்ல கேட்டேன். சரிடா இருடா மத்தியானம் 100 ரூபா வாங்கினியா? 200 ரூபா வாங்கின அப்படி சரி பாத்தீங்களா அக்கௌண்ட் வேற வச்சிருந்தேன். அக்கௌண்ட் வச்சு அதுக்கு நான் என்ன முடியும்? இல்ல தம்பி டெய்லி 400 ரூபா 300 வாங்க நின்று போறது நம்ம. பரவாயில்ல நாளைக்கு பரவாயில்ல போதும் பாத்துக்கலாம். 100 ரூபா வச்சு செலவு நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி உங்களுக்கு அது வாங்கிட்டீங்களா? சரி வட்டானா. சரி தம்பி இங்க பாரு வீட்டுக்கார் பையா. ஆமா இது 10 ரூபா கூட வாங்கல. ஏன் அவருக்கு செலவு இல்லையே? என்ன செலவு இல்லடா? வட மாநிலத்துல இருந்து வராங்க, அவங்களுக்கு செலவு இல்லைங்கிற. சாப்பிட கூட காசு கேட்கலாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆமாங்க நீ என்ன செலவு பண்றன்னு எனக்கு எப்படி தெரியும்? மார்க்கெட்டு போக மாட்டேன், கடைக்கு தான் போவேன். கடைக்கு தான் போவேன். நீங்கள 2 பேரும் மூஞ்சி பார்த்தா தெரியல. என்ன எப்படி இல்ல போங்கடா, உங்களுக்கு சொல்லி திருத்தவே முடியாது. கிளம்பு. சரி இன்னொரு 100 ரூபா கம்முன்னு போயிடுறா.